பூரா நீங்க எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் 27 நட்சத்திரங்கள் ஒரு சேர முருகனை பூஜை பண்ணதா உலகத்திலேயே கோயில் கிடையாது. முருகனுக்கு அரோஹரா. ஊருடைய பேர் நட்சத்திர கோயில், கோயிலுடைய பேர் நட்சத்திர கோயில். 27 நட்சத்திரங்கள் முருகப்பெருமான பூஜை பண்ணதா உலகத்திலேயே கோயில் கிடையாது. சிவசர்ப்பம்னு சொல்லக்கூடிய சிவனை மட்டுமே பூஜை பண்ணக்கூடிய பாம்பு முருகனை பூஜை பண்றதா உலகத்திலே தலம் கிடையாது. முருகப்பெருமான் சிவபூஜை செய்தார் அப்படின்னு இப்போ திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் சிவபூஜை செய்தார் அப்படின்னு தலம். திருவிடைக்கழி அப்படின்னு சொல்லி காரைக்கால் பக்கத்தில் அங்கே சிவபூஜை பண்ணார்னு தலம். நம்ம விருதாசலம் பக்கத்தில் நல்லூரில் சிவபூஜை செய்தார்னு தலம். எல்லா கோயிலையும் முருகப்பெருமான் சிவபூஜை பண்ணார் அப்படின்னு தலங்கள் நிறைய இருக்குது. ஆனால் சிவபூஜை செய்கிறார் அப்படின்னு எங்கேயுமே கோயில் கிடையாது. நிகழ்காலத்தில் முருகப்பெருமான் நித்திய சிவபூஜை பண்ணுறாரு அப்படின்னு எங்கேயும் கோயில் கிடையாது. இந்த வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா தக்ஷ யாகத்திலிருந்து வருது. சிவபெருமானை கூப்பிடாம தக்ஷன் ஒரு மிகப்பெரிய யாகத்தை நடத்துறாரு. அந்த யாகத்தில் போய் தேவர்களும் ரிஷிகளும் கலந்துக்கிறாங்க. அப்படி கலந்துக்கும் போது இப்போ நம்ம வீட்டிலேயே குழந்தைங்க தப்பு பண்ணால் பிடிச்சி அடிப்போம், பெரியவங்க தப்பு பண்ணால் திட்டுவோம். அந்த மாதிரி தேவர்கள் எல்லாரையும் பிடிச்சி அடிக்கிறார் சிவபெருமான். ரிஷிகள் எல்லாருக்கும் சாபம் கொடுக்குறார். அப்படியே சப்த ரிஷிகள் தான் அந்த யாகத்தை மலமாக நின்று நடத்துகிறாங்க. அப்படி நடத்தும் போது அவங்கள பார்த்த உடனே சிவபெருமான் கோபத்தில் மலைகளாக கடவாய், இவங்கள தானே மலை மாதிரி நம்பி இந்த யாகத்தை நடத்தினா மலைகளாக கடவாயின்னு சொல்லி சாபம் கொடுத்துறாங்க. நாரதர் ரொம்ப அழகா இருப்பார், உன் உடல் நலிய கடவாயின்னு சொல்லி சாபம் கொடுத்துறாங்க. அப்படி சாபம் கொடுத்த உடனே அவங்க பயத்தில் சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க, ஐயா நாங்கள் பண்ணது தப்பு, எங்களுக்கு சாப விமோசனம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, வரமோ சாபமோ கொடுக்கத்தான் முடியும், திரும்பி பெற முடியாது. நீங்கள்லாம் பூமியில் போய் தவம் பண்ணுங்க, முருகப்பெருமான் திருவருளால முருகப்பெருமான் திருக்கரங்களால் உங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்கே பக்கத்தில் செய்யாறுன்னு பக்கத்தில் நதி ஒன்று ஓடுது. அந்த செய்யாறு தோன்றதுக்கு முன்னாடி 7 குன்றுகளாக மாறி உட்காந்து சப்த ரிஷிகள் தவம் பண்றாங்க. கடுமையான தவம் பண்ணும்போது வாழைப்பந்தல் அம்பாள் உட்காந்து சிவ பூஜை செய்கிறாங்க. அப்போ பூஜைக்கு தண்ணி வேணும்னு சொல்லி முருகப்பெருமான் கேட்கும்போது முருகப்பெருமான் தன்னுடைய கையில் இருக்க வேலை எடுத்து பிரயோகம் பண்றார். அப்ப அந்த 7 குன்றுகளையும் தொலைச்சிட்டு போய் மேற்கு தொடர்ச்சி மலை அந்த வேளானதை அடைஞ்சு அங்கிருந்து தண்ணியும் இந்த 7 மலைகள்ல இருந்து ரத்தமும் சேர்ந்து ரத்த ஆறா ஓடுனதால தான் இன்னைக்கு ஜீவ நதியா இருக்கக்கூடிய நம்ம செய்யாறு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. இந்த ரிவரோடைய பேர் செய் ஆறு, அதாவது ரத்த ஆறா ஓடுனதால தான் செய்யாறு அப்படின்னு அதுக்கு பேர். அப்போ ரத்த ஆறா ஓடின உடனே முருகப்பெருமான் பார்த்து ரொம்ப மனசு வருத்தப்படுறார். அதாவது எந்த ஒரு தனி நபரையோ இல்லை யாரையோ அழித்ததா முருகருக்கு வரலாறே கிடையாது. யாரையும் முருகர் அழித்தார் அப்படின்னே கிடையாது. எல்லாரையும் ஆட்கொண்டாருன்னு தான் வரலாறே தவிர முருகர் ஒருத்தரை கஷ்டப்படுத்தினாருன்னே வரலாறு கிடையாது. அப்போ சப்த ரிஷிகள் அப்படிங்கிறவங்க பிரம்மகுமாரர்கள், பிரம்மாவோட பசங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பிரம்மாவோட பசங்க உயிர் பிரிஞ்சா முருகப்பெருமான பிரம்மகத்தி தோஷம் பிடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. முருகப்பெருமான பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சா உலக மக்கள் எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. ஏன் உலக மக்கள் கஷ்டப்படுவாங்க? முருகப்பெருமான பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சா அப்படின்னா எல்லா தெய்வங்களுக்கும் குழந்தைகள் இருக்கு. இப்போ ஒரு தெய்வங்கள் நீங்கள் எல்லா தெய்வங்களும் லிஸ்ட் அவுட் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வங்களுக்கும் தனித்தனியாக குழந்தை இருக்கு. ஆனால் முருகனுக்கு மட்டும் குழந்தை கிடையாது. ஏன் குழந்தை இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது முருகப்பெருமானே சொல்றார், இந்த பூமியில் உள்ள இந்த ஜீவராசிகள் கோடான கோடி ஜீவராசிகள் தான் என் குழந்தைங்க, எனக்கு ஏன் தனியாக குழந்தைன்னு கேட்ட ஒரே தெய்வம் முருகப்பெருமான். நம்மளை எல்லாரையும் முருகப்பெருமான் குழந்தைய பாவிக்கிறார். அப்போ நமக்கு கஷ்டம் வரக்கூடாது அப்படிங்கிறதால இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த செய் நதிகரை ஓரமா 14 லிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ண சொல்றாங்க பார்வதி. அப்போ வடகரையில பாத்தீங்கன்னா சப்த கரகண்டீஸ்வரன் 7 சிவலிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்றாரு. தென்கரையில பாத்தீங்கன்னா சப்த கைலாசநாதர்னு 7 லிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்றாரு. அப்படி பூஜை பண்ணும்போது வடகரையில உள்ள 7 லிங்கங்களை பூஜை பண்ணும்போது இந்த இடத்துல உட்கார்ந்து தன்னுடைய ஆத்மார்த்த சிவ பூஜை செய்யறாரு. இந்த இடம் பிடித்ததால கலியுகம் முடியும் வரை இந்த இடத்துல நான் சிவ பூஜை செய்யறேன்னு சொல்றாரு. ஆனா இந்த முருகன் கோயில் யாருக்குமே தெரியாது. அந்த 7 கோயில்களையும் ராஜாக்கள் எடுத்து கட்டி கும்பாபிஷேகங்கள் செய்து பூஜைகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த முருகன் கோயில் யாருக்குமே தெரியாது. ஏறக்குறைய 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த 14 லிங்கங்களையும் பூஜை பண்ண சிவாச்சாரியார் என்ன பண்றாருன்னா திருத்தணி போய் முருகன் வழிபடுறத வழக்கமா வச்சிருக்காங்க. ஒரு வருடம் திருத்தணி போய் வழிபட முடியாம, ஆடி கிருத்திகை அன்னைக்கு திருத்தணி போய் வழிபட முடியாம மனசு வருத்தப்பட்டு வீட்டில் படுக்கும்போது முருகப்பெருமானே கனவுல தோன்றி சொல்றார், நான் உன்னோட உள்ளார்ந்த அன்புல இருக்கேன், உண்மையான பக்தியில இருக்கேன், என்ன நீ வெளியே போய் தேடுற, உனக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திரகிரின்னு சொல்லக்கூடிய சேத்திரத்துல மலை உச்சியிலையும் இல்லாம மலை அடிவாரத்திலையும் இல்லாம நடுவு மலையில நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பெரும்பாலான முருகர் கோயில் பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு மலை அடிவாரத்துல இருக்கும், இல்ல மலை உச்சியில இருக்கும். எந்த கோயிலும் இந்த ஒரு நடுவு மலையில இருக்க மாதிரி இந்த அமைப்புல எங்கேயும் இருக்காது. அதாவது இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய யூடியூப் சேனல்லையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் என்ன சொல்றாங்கன்னா நட்சத்திர கோயில் அப்படின்னா பரிகார தலம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. இது பரிகார தலம் கிடையாது. அதாவது தட்சிணாமூர்த்தி கையில பாத்தீங்கன்னா சின்முத்ரை அப்படின்னு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி இப்படி கை வச்சிருப்பாங்க. இது எதை குறிக்குது அப்படின்னா ஆணவம் கர்மம் மாயைன்னு சொல்லக்கூடிய இந்த மும்மலங்களையும் விட்டுட்டு இந்த ஆள்காட்டி விரல் அப்படிங்கிறது உயிர், கட்ட விரல் அப்படிங்கிறது கடவுள்.
அப்போ ஆணவத்தை விட்டுணும், கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம செய்த தீவினைகளை நல்லது செய்யும் போட்டு இதை நவுத்திக்கணும். அடுத்தபடியா மாயை, அளவு கடந்த ஆசைகளை நம்ம நவுத்தணும் அப்படின்னா நம்ம இதை விட்டுட்டு நவந்து வரணும். நவந்து வந்தோம் அப்படின்னா கடவுளாகிய இறைவன் நம்மளை தேடி கொஞ்சம் நவந்து வருவார். சேர்ற இடம் தான் முக்தி அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி இருக்கோ இதே நிலைப்பாட்டில் தான் இந்த சின்முத்திரை வடிவில் தான் இந்த மலையும் கோயிலும் அம்சமும் இப்படியா அமைஞ்சிருக்கு. அப்போ நடுவு மலையில இருக்காங்க முருகப்பெருமான். மலை கீழேயும் இல்லை, மலைக்கு மேலேயும் இல்லை, நடுவு மலையில ஞானமே வடிவா முருகப்பெருமான் இந்த தளத்தில் மட்டும்தான் அருள் பாலிக்கிறார். அப்படி அப்ப முருகப்பெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னா 27 நட்சத்திரங்கள் இது வரைக்கும் வேற யாருக்கும் காட்சி கொடுக்காத காட்சி கொடுக்குறேன்னு சொன்னார் இல்லையா. அப்ப என்ன யாருக்கும் காட்சி கொடுக்காத நிலை அப்படின்னா 27 நட்சத்திரங்கள் முருகப்பெருமான இந்த தலத்துல பூஜை பண்றாங்க. வேற எங்கேயும் உலகம் பூரா நீங்க எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் 27 நட்சத்திரங்கள் ஒரு சேர முருகனை பூஜை பண்ணதா உலகத்திலேயே கோயில் கிடையாது. கீழே உள்ள இங்க பாத்தீங்கன்னா உள்ள முருகப்பெருமானுக்கு கீழே சுயம்பு லிங்கத்துல தான் முருகனும் சிவனும் சேர்ந்திருக்காங்க. இப்ப உடல் உயிர்னு சொல்ற மாதிரி சிவலிங்கத்துக்குள்ள சூக்ஷ்ம ரூபமா உள்ள சிவலிங்கத்துக்குள்ளே முருகப்பெருமான் இருக்கார். அதாவது சிவ சுப்பிரமணியரா இங்க காட்சி கொடுக்குறாரு. அப்போ அந்த உள்ள இருக்கக்கூடிய முருகனை பிரிக்க முடியாத காரணத்தால சிவனை மட்டுமே பூஜை பண்ணக்கூடிய பாம்பு வந்து இந்த இடத்துல சிவசர்ப்பம்னு சொல்லக்கூடிய பாம்பு வந்து இந்த இடத்துல முருகப்பெருமானை பூஜை பண்றாங்க. அதனாலதான் இங்க முருகப்பெருமானுக்கு நாகாபரணம் இருக்கும். பின்னாடி பாத்தீங்கன்னா முருகனுக்கு பின்னாடி நாகம் இருக்கும். அது வந்து சிவசர்ப்பம். நிறைய கோயில்கள்ல பாத்தீங்கன்னா குக்கி சுப்பிரமணியம் எல்லாம் பாத்தீங்கன்னா பாம்பு பூஜை பண்ண தலம், ஆனா சிவசர்ப்பம் பூஜை பண்ண தலம் கிடையாது. இங்க மட்டும்தான் உலகத்திலேயே சிவசர்ப்பம் முருகனை பூஜை பண்ண ஒரே தலம் இதான். 27 நட்சத்திரங்கள் முருகனை பூஜை பண்ண ஒரே தலம் இதுதான். முருகப்பெருமான் நித்திய சிவ பூஜை. அதாவது சூரியனும் சந்திரனும் மனிதனுடைய கண்ணுக்கு எவ்வளவு நாளைக்கு தெரியுதோ அவ்வளவு நாளைக்கு இந்த வழிபாடு தொடர்ந்து நடக்குதுன்னு சொல்றாங்க. நேற்று நடந்ததோ நாளைக்கு நடக்கிறதோ கிடையாது, இன்னைக்கு நடக்கிறதோ கிடையாது. அதாவது சூரியன் சந்திரன் மனிதர் கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் இந்த வழிபாடானது இந்த இடத்துல தொடர்ந்து நடக்குது. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் போய் திருத்தணியில் வழிபாடுறத வழக்கமாக வச்சிருக்காங்க. அதே பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த இடத்துல இப்போ மலையில நான் இங்க இருக்கேன் பக்கத்தில் இருக்கேன்னு சொன்னா அடையாளம் தெரியணும் இல்லையா. அதுக்கு தான் அந்த குன்றுக்கு அடையாளமா என்ன சொல்றோம்னா சூரிய புஷ்கரணி சந்திர புஷ்கரணி 2 தீர்த்தம் இருக்கும். அந்த சந்திர புஷ்கரணி சுனையில நீர் ஆடிட்டு வந்தீங்கன்னா அந்த சிவசர்ப்பம் வழிகாட்ட என்னை வந்து சேருவாயாக முருகப்பெருமான் சொல்றாங்க. அப்போ அதே மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து அவர் அந்த கீழே இருக்கக்கூடிய சந்திர புஷ்கரணி தீர்த்தத்தில் நீர் ஆடிட்டு வரும்போது அந்த சிவசர்ப்பமே வழிகாட்ட மேல வராங்க. இந்த இடம் சப்பாத்தி கல்லி புதரா இருக்கு. சப்பாத்தி கல்லி புதருக்குள்ள சுயம்பு லிங்கமா முருகப்பெருமான் காட்சி கொடுத்த தினம் வந்து ஆடி கிருத்திகை. அதாவது அனுகிரகத்தலம் அப்படின்னு பேர். உலகத்திலே பாத்தீங்கன்னா ஒரு சில கோயில்கள் தான் அனுகிரகத்தலம் அப்படின்னு சொல்லுவோம். அனுகிரகத்தலம்னா என்ன, பரிகார தலத்துக்கு அனுகிரக தலத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்ப பரிகார தலங்கள்லாம் பாத்தீங்கன்னா மனிதனால உருவாக்கப்பட்ட தலங்களா இருக்கும். ஆனா அனுகிரக தலம்னா இறைவனாலே தோற்றி வைக்கப்பட்ட தலம் தான் அனுகிரக தலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்த முருகப்பெருமான் உள்ள சுயம்பு லிங்கமா இருக்காரு. சுயம்புனா தானா தோன்றுவது, யாரும் நம்ம சிலை வடிக்கிறது கிடையாது, தானா தோன்றக்கூடியதுதான் சுயம்பு லிங்கம். அப்போ சுயம்பு அப்படின்றது முதன்மையா இருக்கு. அப்போ அது இறைவனாலே தோற்றி வைக்கப்பட்ட இறை வடிவம் கோயில். இந்த கோயில் பொறுத்த வரைக்கும் கோயில் வந்து மனிதன் இந்த கோயில் ஒரு யாரோ ஒருத்தர் கட்டிட்டு அதுக்கப்புறம் மக்கள் வந்து வழிபாடு பண்ணல, தேவர்களோ ரிஷிகளோ கட்டல, முருகனே நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த தலம் உருவானதுக்கு காரணம் முருகப்பெருமான். இந்த தீர்த்தம் கீழே உள்ள தீர்த்தம் பாத்தீங்கன்னா சந்திர புஷ்கரணி தீர்த்தம் இது வரைக்கும் வடிஞ்சதே கிடையாது. எவ்வளவு வெயில் காலமா இருந்தாலும் எவ்வளவு தூர்வாரணும்னு நினைச்சாலும் கீழே உள்ள தீர்த்தம் இது வரைக்கும் அந்த நம்ம குளத்தோடைய தரையை யாரும் பார்த்ததே கிடையாது. வற்றாத தீர்த்தம், முருகனால தோற்றி வைக்கப்பட்ட தீர்த்தம். அப்ப மூர்த்தி அப்படின்னா சுயம்பு மூர்த்தி, தலம் அப்படின்னா அந்த தலத்தை முருகனே தோற்றி வைக்கிறார், தீர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த தீர்த்தத்தை முருகனே உருவாக்குறார். இப்ப இது மூணும் ஒன்னா சேர்ந்தா அனுகிரக தலம் அப்படின்னு சொல்றாங்க. மூணுமே இறைவனாலே தோற்றி வைக்கப்பட்டிருக்கணும். அந்த அளவுக்கு இது அனுகிரக தலமா இருக்கு. அனுகிரக தலமா இருக்கிறதால தான் இங்க பொறுத்த வரைக்கும் முருகனுக்கு இது பண்ணாதான் அது நடக்கும். இப்ப பால் அபிஷேகம் பண்ணணும், அர்ச்சனை பண்ணணும், விளக்கு ஏற்றணும், 27 விளக்கு ஏற்றணும், 54 விளக்கு ஏற்றணும்லாம் கிடையாது. இங்க வந்து மனமுருகி மனமாற முருகனை பிரார்த்தனை பண்ணி முருகனை பார்த்தாலே எல்லாம் நடக்கும். இந்த தலத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னா நம்ம ஒண்ணு பண்ணாதான் ஒண்ணு நடக்கும் அப்படின்னு கிடையாது. இங்க வந்து வரணும், இந்த தலத்துல நம்ம இந்த தலத்துல நிக்கணும் அப்படின்னாலே நம்ம வர முடியாது, முருகன் கூப்பிட்டாதான் வர முடியும். அப்ப முருகன் கூப்பிட்டு நம்ம வந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் வர அந்த காரணமா முருகப்பெருமான் இருக்கிறதால அந்த தலத்துக்கு மேல வர முடியுது. முருகன் கூப்பிட்டாதான் வர முடியும். அப்படி முருகன் கூப்பிட்டு இந்த தலத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வேற எதுவுமே பண்ணணும் கிடையாது. பாக்கி எல்லாம் நம்மளுடைய திருப்திக்கு நம்ம பண்றோம். இப்ப கூட பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு விதமான வழிபாடுகள் கோயில் நடக்குது. அது எல்லாமே வந்து நம்ம திருப்திக்கு நம்ம சந்தோஷத்துக்கு முருகன் கொடுத்ததை கொஞ்சம் முருகனுக்கு திருப்பி கொடுத்து முருகனை சந்தோஷப்படுத்துறோம். ஆனா இந்த தலத்துடைய சிறப்பு என்னன்னா, நான் உங்களை பார்க்கும்போது நீங்க என்ன பாக்குறீங்க, அதே மாதிரி நீங்க முருகனை பாத்தீங்கன்னா முருகன் கண்டிப்பா உங்களை பார்ப்பார். அப்படி பார்த்தாருன்னா சகல விதமான பிரச்சனைகளும் சரியாகி சந்தோஷமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கறதா இந்த தலத்துடைய சிறப்பு.